சென்னையில் ஏடிஎம் மையங்களில் நூதன முறையில் கொள்ளை சம்பவம் அரங்கேறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாடிக்கையாளர்களின் பணத்தை நோகாமல் சுரண்டியவரின் போட்டோ வெளியான நிலையில் கொள்ளையன் சிக்குவாரா? ஏடிஎம் இயந்திரத்தில் கார்டை சொருகி பாஸ்வேர்டு போட்டதும் பணம் வருவதற்கு பதில் மெசேஜ் மட்டும் வந்ததால் இது என்னடா நமக்கு வந்த சோதனை என வாடிக்கையாளர்கள் திகைத்து போய் நின்ற காட்சிதான் இது. இதற்கு பின்னால் வடமாநில கொள்ளையர் ஒருவரின் சித்துவேடை இருப்பது தெரியாமல் தங்களது பணத்தை பறிகொடுத்துவிட்டு பரிதாபமாக நடையை கட்டியிருக்கின்றனர். நடந்தது என்ன? சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உள்ள ஏடிஎம் மையங்களில் முறையாக பணம் வருவதில்லை என்று புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுக்க செல்லும் வாடிக்கையாளர்கள் தங்களது கார்டை சொருகியதும் பாஸ்வேர்டை பதிவிட்டிருக்கின்றனர். இதை அடுத்து அவர்களின் வங்கி கணக்கிலிருந்து குறிப்பிட்ட பணம் டெபிட் ஆனதாக மெசேஜ் மட்டும் வந்திருக்கிறது. ஆனால் ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து பணம் வந்தவாடில்லை. இது தொடர்பாக எழுந்த புகாரை அடுத்து வங்கி அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதில் வங்கி சைடிலிருந்து எந்த பிரச்சனையும் இல்லை என்பது தெரிந்ததும் ஏடிஎம் மையங்களில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்போது வடமாநில கொள்ளையர் ஒருவர் நூதன முறையில் கைவரிசை காட்டியது கண்டுபிடிக்கப்பட்டது. தலையில் தொப்பியுடன் உலாவிய அந்த நபர் தனது கையில் வைத்திருந்த தகடை ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வெளியே வரும் பகுதிக்குள் வைப்பது தெரிந்தது. வாடிக்கையாளர்கள் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி அதில் பணம் எடுக்கும் போது அந்த தகடு பணத்தை உள்ளேயே தடுத்து நிறுத்தி உள்ளது. இது தெரியாமல் வாடிக்கையாளர்கள் ஏதோ தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக நினைத்துக் கொண்டு அங்கிருந்து நடையை கட்டியிருக்கிறார்கள். பின்னர் சிறிது நேரத்தில் உள்ளே நுழைந்த கொள்ளையன் ஏடிஎம் இயந்திரத்தில் சொருகி வைத்திருந்த தகடை எடுத்திருக்கிறார். தொடர்ந்து உள்ளே கிடந்த பணத்தை கையை விட்டு எடுத்துக்கொண்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்கிறார். இதே போன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட ஏடிஎம்களில் இவ்வாறு கைவரிசை காட்டப்பட்டிருக்கிறது. சென்னையில் புறநகர் பகுதிகளான மாதவரம், மணலி, செங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஏடிஎம் மையங்களில் இந்த நூதன திருட்டு அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் மதுரை, திருச்சி, கோவை போன்ற பகுதிகளிலும் புகார் எழுந்துள்ளதால் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் ஏடிஎம் இயந்திரத்தில் தகடை பொருத்தி நூதன திருட்டில் ஈடுபட்ட கொள்ளையனின் போட்டோவை போலீசார் வெளியிட்டிருக்கின்றனர். இதன் மூலம் பொதுமக்கள் கொள்ளையன் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்க வழிவகையும் செய்யப்பட்டிருக்கிறது. பல மாதங்களாகவே இதேபோன்று நூதன கொள்ளை சம்பவம் நடைபெற்று வருவதால் இதில் மேலும் பலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்கிற கோணத்தில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அண்மையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வரும் இடத்தில் கருப்பு அட்டை மற்றும் அலுமினிய தகடை வைத்து நூதன கொள்ளை அரங்கேறியது. வடமாநிலத்திலிருந்து ரயில் மற்றும் விமானம் மூலம் வந்து கைவரிசை காட்டிய வடமாநில கொள்ளையர்களை போலீசாரும் கைது செய்தனர். தற்போது அதே பாணியில் தனி ஒருவனாக திருட்டு வேலையில் ஈடுபட்டு வரும் வடமாநில கொள்ளையனை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். வாடிக்கையாளர்களின் பணத்தை நோகாமல் திருடிச் சென்ற வடமாநில கொள்ளையனுக்கு கடிவாளம் போடப்படுமா?